பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். தஞ்சாவூர் மாவட்டம் மேலவெளி ஊராட்சியில் 25 ஆண்டு காலமாக மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் அகதிகளை போன்று ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக போராடியும் பலன் அளிக்காததால் மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதியை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக குடும்பத்தோடு அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீர் மல்க அக்குடும்பத்தினர் அறிவித்த சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மேலவெளி ஊராட்சியில் ஜெபமாலைபுரம் புதுத்தெருவை சேர்ந்தவர் பொய்யாமணி கூலி வேலை செய்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருடைய தாய் வேம்பு, மனைவி அன்பரசி, மகன்கள் அபிஷேக், அழகேஸ்வரன், அனீஷ்குமார், சாமுண்டீஸ்வரன், மகள்கள் மனிஷா, லோகேஸ்வரி ஆகியோர் 9 பேரும் பொய்யாமணி வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தில் மாநில பொதுச் செயலாளராக பொய்யாமணி பொறுப்பில் உள்ளார். இவர் நிருபர்களிடம் பேசும்போது, ஜெபமாலைபுரம் புதுத்தெருவில் அரசு தந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தை 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். என்னை தவிர மற்ற அனைத்து குடும்பத்திற்கும் மின்சார வசதி இருக்கிறது. எனது வீட்டில் மின்சாரம் இல்லாமல் எனது பிள்ளைகள் படிக்க முடியாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். அவரது மனைவி அன்பரசி பேசுகையில், எங்களுக்கு குடிநீர் இணைப்பும் இல்லை, மின்சார வசதியும் இல்லை. தினம்தோறும் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். அதே போன்று மின்சாரம் இல்லாமல் இரவு நேரங்களில் கொசு கடியிலும் விஷ ஊச்சுக்கள் கடியிலும் வாழ்ந்து வருகின்றோம். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மின்சாரத்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு குடிநீர் மற்றும் மின்சார வசதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் குடும்பத்தோடு அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இது பார்ப்பவர்களை திகைக்க வைத்தது. இடத்துல கரண்ட் வசதி எந்த வசதியுமே இல்லை. பிள்ளைங்க படிக்க கொள்ள ரொம்ப கஷ்டப்படுது. ஆடு மாடுங்க பாம்பெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அது எங்களுக்கு கரண்ட் வசதி, தண்ணி வசதி எங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டி, படிப்புக்காக வேண்டி எங்களுக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு நன்றி.